இப்போல்லாம் வீடியோ ரெகுலராக வர்றதில்லன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என் செல்லு கொஞ்சம் ப்ராப்ளம் சிஸ்டர், அதனால தான் வீடியோஸ் ரெகுலராக போட முடியல. இனிமேல் வந்து ரெகுலராக என்னுடைய வீடியோ வரும். செல்லை மாற்றிட்டேன், என்னுடைய பழைய செல்லுக்கே மறுபடியும் மாற்றிட்டேன். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போடுவேன். நேத்திக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். வரும்போதே கையோடு வந்து இந்த கல் வாங்கினே வேணும்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த கல் வந்து இடிக்கல் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து சட்னி அரைக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணோம். இன்றைக்கி கிடச்சிது, கையோடு வாங்கிட்டு வந்துட்டேன். நைட் டின்னருக்கு வந்து தக்காளி குழம்பு வச்சு இட்லி ஊற்றி வச்சுட்டேங்க. கையோடு இதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கொள்ளு போட்டு நல்லா மையம் அரைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிலர் அரிசி போட்டு கூட அரைப்பாங்க. நான் வந்து கொள்ளு போட்டு நல்லா அரைச்சி அந்த கொள்ளையே வச்சு நல்லா வந்து கல்லெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. இதை வந்து சட்டுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். பட் இது யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் போடுவேன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்கள் இந்த மாதிரி பொருள் வாங்கிட்டு டக்குன்னு யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.